பார்க்க 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3 ஓகேங்களா 4.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். A man goes 18 meter due east and then 24 meter due north. ஓகேங்களா ஈஸ்ட்டில் 18 மீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 24 மீட்டர் நார்த்துக்கு திரும்பிட்டாங்க. ஓகேங்களா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா இதுக்கு முதல்ல நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்மேஷன் ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வரைய போகிறோம். ஸோ இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் சரி தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டைரெக்ஷனுக்கான இது போட்டு விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேன் இந்த பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறான். ஓகேங்களா இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து என்ன பண்ணுறான் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட். ஸோ இங்கே இருந்து 18 மீட்டர் ட்ராவல் பண்ணுறான். ஓகேங்களா 18 மீட்டர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறான். இந்த இடத்துக்கு பேர் நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா இங்கே 18 மீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் 24 மீட்டர் டியூ நார்த் அப்படின்றாங்க. ஸோ இங்கேருந்து 24 மீட்டர். ஓகேங்களா இது 24 மீட்டர், இது 18 மீட்டர். இந்த இடம் சி. ஸோ இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், அந்த ஏவுக்கும் சிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதான் அவன் கேட்குறான். ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டு இதையும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷன் டைரெக்டாக போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றதான், அதாவது ஏ டு சி எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் அவன் கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்ஷன் திருப்புறதுனால இது 90 டிகிரி. ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா பித்தாகோரஸ் தியரம்னு ஒன்று நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டெனியஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் டூ ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டன் ஸ்கொயர் வந்து அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயர்ஸோட சம்முக்கு ஈக்குவல். ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்தாகோரஸ் தியரம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஸ்கொயர், ஏபி வந்து எவ்வளவு நமக்கு இங்கே கொடுத்துருக்க கிவன் டேட்டா எடுத்து கூட எழுதிக்கலாம். ஸோ ஏபி ஈக்குவல் டு 18, பிசி ஈக்குவல் டு 24. அவன் கேட்டிருக்கிறது ஏசி ஈக்குவல் டு 8 எவ்வளவு அப்படின்றதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி ஏசி ஸ்கொயர் அப்படின்னா ஏபியோட ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட ஸ்கொயர். ஓகேங்களா ஸோ ஏபியோட ஸ்கொயர் 18 ஸ்கொயர் எவ்வளோ வரும் 324 அப்படின்றதான் 18க்கான ஸ்கொயர். ஓகேங்களா ஸோ 324. அடுத்தது 24 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது 576. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு 25 30 வரைக்கும் போது ஸ்கொயர் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் 900 வரும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 900. அப்போ ஏசி வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900. 900 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும் 30. ஓகேங்களா ஸோ அவன் கொடுத்துருக்கிறது எதில் கொடுத்துருக்குறான் மீட்டரில் கொடுத்துருக்குறான். அப்போ ஏசி வந்து 30 மீட்டர். ஓகேங்களா அவனோட கரண்ட் பொசிஷனுக்கும் ஆரம்பிக்கிற பொசிஷனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர். ஓகேங்களா ஸோ எல்லாமே மீட்டர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட் ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பாருங்கள். தேர் ஆர் 2 paths that one can choose to go from சாராஸ் ஹவுஸ் டு ஜேம்ஸ் ஹவுஸ். ஓகேங்களா ஸோ சாராஸ் ஹவுஸ்லேருந்து ஜேம்ஸ் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இந்த டைரெக்ஷன், இன்னொன்று இந்த டைரெக்ஷன். ஓகேங்களா அதான் அவன் சொல்லியிருக்கான். ஒன் வே இஸ் டு டேக் சி ஸ்ட்ரீட். ஸோ சி ஸ்ட்ரீட்ன்றது இந்த ஸ்ட்ரீட்டு, இந்த வழியாக போகலாம். அண்ட் த அதர் வே ரெக்யர்ஸ் டு டேக் பி ஸ்ட்ரீட் அண்ட் தென் ஏ ஸ்ட்ரீட். ஸோ இந்த பி ஸ்ட்ரீட் வழியாக வந்து அதுக்கப்புறம் ஏ ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் ஷார்ட்டர் இஸ் த டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட். அதாவது இப்போ இந்த வழியாக போகிறத விட இந்த வழியாக போகணும் அப்படின்னா எவ்வளவு ஷார்ட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், இதன் வழியாக போனால் எவ்வளோ தூரம் ஆகும், இதன் வழியாக போனால் எவ்வளோ தூரம் ஆகும், ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எது நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது, எவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்றத அவன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டைரெக்ஷனை கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த டைரெக்ஷனை கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில உள்ள ஷார்ட்டஸ்ட்டு டைரக்ட் பாத் கிடைக்கும். ஓகேங்களா சார்ட்டர். ஓகேங்களா இப்போ வாங்க இதைத்தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கதா அப்படியே நான் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது வந்து 90 டிகிரி, இது வந்து 1.5 PQ. ஓகேங்களா ஆர்ன்றது இது Q, இது P, இது Q. ஸோ PQ வந்து 2 மைல்ஸு, RQ வந்து 1.5 மைல்ஸு. நம்மளுக்கு வந்து
ஆர் எவ்வளவு கண்டுபிடிச்சு இதுக்கும் அதுக்கும் ஆகுறதுல எவ்வளோ வித்தியாசம் வருதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நமக்கு எப்பவும் போல என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ ஹைபார்டன் ஸ்கொயர் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் தியரம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா இங்கே சைடில் எழுதிக்கிறேன். PQ வந்து எவ்வளவு 2 மைல்ஸு. நான் 2ன்றதை யூனிட்டை விட்டுட்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் RQ எவ்வளவு 1.5. ஓகேங்களா? ஸோ கேட்டிருக்கிறது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது PR, அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர். PQன்றது 2 ஸ்கொயர் ப்ளஸ் QRன்றது 1.5 ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் அப்படின்றப்ப 4, 1.5 அப்படின்றப்ப அதாவது 15 ஸ்கொயர் 225. இங்கே வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும்போது டபுள் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். இப்போ 2.25 அப்படின்றது ஆன்சர். ஸோ 6.25 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் PR ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 625 பாயிண்ட்டை எடுத்துகிட்டு யோசித்து பாருங்கள். 625 அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, 25ஓட ஸ்கொயர் தான் 625. பட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 2.5 ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வரும். ஸோ இப்படி தான் யோசிக்கணும். ஸோ இது வந்து PR. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மைல்ஸ். ஓகேங்களா? அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கேட்கல. இதுலேருந்து இது வரைக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு இப்படி போனால் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு இப்படி போனால் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை விட எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சார்ட்டர் பாத் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சார்ட்டர் ஆஃப் த பாத் டைரக்ட் பாத் ஈக்குவல் டு என்னது, இங்கே இருந்து PQ ப்ளஸ் QR. ஓகேங்களா? இதுக்கும் மைனஸ் இந்த வழியாக போகக்கூடியது PRக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ PQ ப்ளஸ் QR அப்படின்றப்ப இது 2, இது 1.5. ஸோ 2 ப்ளஸ் 1.5 மைனஸ் 2.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3.5. இது ரெண்டையும் இது வந்து ஜஸ்ட்டு 2.5 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 3.5 மைனஸ் 2.5 எவ்வளோ வருது, 1 மைல்ஸ். மைல்ஸ் கிடையாது, மைல் தான். ஓகேங்களா? ஸோ அவன் வரக்கூடிய அந்த சுற்றி போனால் ஆகுறதுக்கும் டைரெக்டாக போனால் ஆகுறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மைல்ஸ். அவன் கேட்டிருக்கிறது இதுதான். இவ்வளோ 1 மைல் டிஸ்டன்ஸாக நம்ம ஈஸியாக வேகமாக முன்னாடியே போயிடலாம், ரீச் ஆகிடலாம் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ பாருங்கள், வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுக்கு வீடியோவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். டு கெட் ஃப்ரம் பாயிண்ட் A டு பாயிண்ட் B யூ மஸ்ட் அவாய்ட் வாக்கிங் த்ரூ எ பாண்ட். ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து பிக்கு நம்ம போகிற வழியில் ஒரு பாண்ட் இருக்குது, அந்த பாண்ட்டை அவாய்ட் பண்ணணும். யூ மஸ்ட் வாக் 34 மீட்டர் சவுத் அண்ட் 41 மீட்டர் ஈஸ்ட். ஓகேங்களா? அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 34 மீட்டர் சவுத்தில் திரும்பிட்டு அதுக்கப்புறம் அகைன் 41 மீட்டர் ஈஸ்ட்டில் திரும்பி நடந்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை அவாய்ட் பண்ணிடலாம். டு த நியரஸ்ட் மீட்டர் ஹவு மெனி மீட்டர்ஸ் would be saved if it were possible to make a way through the pond. அந்த பாண்ட் வழியாக ஒரு பாத்தை ரெடி பண்ணி அதில் நடந்து போனோம் அப்படின்னா எவ்வளோ மீட்டரை நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முந்தின சம் கேட்ட அதே மெத்தட் தான். நடுவில் பாண்ட் இருக்க மாதிரியும் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு முன்னாடி இப்படி சுற்றி போகிறோம். ஒருவேளை இந்த பாண்ட்டுக்கு மேலே ஒரு பாத்துக்கு ரெடி பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற அதே கொஸ்டின் தான். ஸோ இதை இப்போ நம்ம கிளாஸாக பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டைரெக்ஷன் மேப் போட்டுவிட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து A to B அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஏவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பாயிண்ட்டு B அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வேணாம், இங்கே நான் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட்டு B வந்து இந்த இடத்துல இருக்குது, இது வந்து பாயிண்ட்டு சின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ A to B நான் ட்ராவல் பண்ண போகிறேன், ஆனால் நடுவில் ஒரு பெரிய பாண்ட் இருக்குது அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்டில் இருந்து அந்த ஏன்ற பாயிண்டில் இருந்து 34 மீட்டர் சவுத்து, ஸோ இங்கே இருந்து 34 மீட்டர் சவுத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் 34 மீட்டர் சவுத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு
ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நான் என்ன பண்ணுறேன் 41 மீட்டர் ஈஸ்ட் டைரெக்ஷனில் 41 மீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 34 மீட்டர் ப்ளஸ் 41 மீட்டர் நம்ம இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸை இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே இதை இந்த பக்கம் டேரெக்டாக ஒரு வே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, பாத்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும், அது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறத விட எவ்வளோ தூரம் நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸை அப்படின்றதான் கொஸ்டின்னு. ஸோ இதை பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் ஃபார்முலா தான். என்னது? ஹைபார்ட்டன்ஸ் ஸ்கொயர் ஏபி. ஓகேங்களா? இந்த இடத்துல ஹைபார்ட்டன்ஸ் ஏயும் பியும் தான். So AB square equal to sum of the squares of the other two sides. So AC square plus CB square. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது பித்தாகரஸ் தியரம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதலாமா? ஏசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 34. பிசி ஆர் சிபி. ஓகேங்களா? பிசி ஆர் சிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 41 மீட்டர். ஸோ இப்போ எனக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் தியரத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 34 ஸ்கொயர் ப்ளஸ் 41 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 34 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1156 வரும். 41 ஸ்கொயர் அப்படின்றப்ப 1681 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 2837 வரும். ஓகேங்களா? கரெக்டு. ஸோ இது வந்து ஏபி ஸ்கொயர். ஆனால் பட் எனக்கு தெரிய வேண்டியது ஏபி. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2837. இந்த 2837 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2837 நம்ம ஸ்கூலில் 8th இருந்து இதை நம்ம போட்டு பார்த்துருக்குறோம். இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்திங்கன்னா எதோட ஸ்கொயர் வருது, அதாவது லாஸ்ட்லேருந்து 2 எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 28. ஸோ 28ன்றது 5ஓட ஸ்கொயர் தானே. 5 5s are 25. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட்படி 28 - 25 3. அகைன் அந்த டபுள் டிஜிட்டையும் அப்படியே இறக்குங்க. 337. இப்போ நம்ம இதை வந்து டபுள் ஆக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ டபுள் ஆக்கிட்டு இங்கே போடக்கூடிய அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். பட் அது இந்த நம்பருக்கு உள்ளே வரணும். ஸோ இப்போ நான் வந்து 300 இருக்கிறதுனால இங்கே நம்பர் என்ன நம்பர் போட்டாலும் இது 100ன்னு வரும். ஸோ அப்போ நான் 3 போடுறேன். 3 போட்டிங்கன்னா 3 × 103 309 வரும். 4 போட்டால் 4 × 100 400 போகும். அப்போ 3 தான் எக்ஸாக்டாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ 3 × 103 3 3s are 9 3 0s are 3 1 × 3 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை லாங் டிவிஷன் நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப 26ன்னு வரும். ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நம்பரை நான் டபுள் ஆக்கணும். 53யை 106ன்னு மாறும். இங்கே நான் எந்த நம்பர் போடணும் அப்படின்றப்ப ஏதோ ஒரு நம்பர் இறக்குனா தான் இங்கே நம்ம இது பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எந்த நம்பர் போட்டாலும் ஒரு 0 தான் ஆட் பண்ண முடியும். அப்படின்றப்ப இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது 216 வருது. அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் இந்த 260க்குள்ளே வரும் பார்த்தீங்கன்னா 2 போடலாம். ஸோ 2 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 00 தான் இருக்கும். 2 போட்டு பாருங்கள். 3 போட்டோம் அப்படின்னா 3000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 2 போட்டு பார்த்தீங்கன்னா 2062 அப்படின்றப்ப 134 வரும். ஸோ இங்கே வந்து 00 இருக்கிறப்போ 124 வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 476. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கூட போதும். 53.2 அப்படின்றது வரைக்கும் போதும். ஸோ அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 53.2 அப்படின்றதான் ஏபி. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? 53.2 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பக்கமாக போனதுக்கும் இந்த பக்கமாக போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் கிடச்சிருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் நடக்காமல் மிச்சப்படுத்தியிருக்கோம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன எழுதுகிறேன்? த சேவ்டு மீட்டர்ஸ் ஆர் ஸோ இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நடக்கிறதுக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம், இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றது தான். ஸோ ஏசி ப்ளஸ் சிபி. ஸோ இதிலேருந்து மைனஸ் இந்த ஏபிக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவோ அதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஏசின்றது 34, சிபின்றது 41, இது பார்த்தீங்கன்னா 53.2. ரெண்டையும் ஆட் பண்ணி ஸோ அவன் ஷார்ட்டஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணதுனால சேவ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ்டு மீட்டர்ஸ் ஈக்குவல் டு therefore the saved meters equal to 21.8 மீட்டர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு அதோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய ஃபோர்த் சம் தான் பாருங்கள். இந்த ரெக்டாங்கிள் இங்கே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் WXYZ ஓகேங்களா, XY ப்ளஸ் YZ ஈக்குவல் டு 17 மீட்டர். இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணால் 17 மீட்டர். அதே மாதிரி XZ ஸோ கிராஸாக ஒரு லைன் போட்டால் தான் இந்த ட்ரையாங்கிள் வரும். XZ ப்ளஸ் YW ஈக்குவல் டு 26 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இந்த லென்த் என்ன, இந்த பிரெத் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை கிளாஸாக பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், படமாக வரைஞ்சிருக்கேன், இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த XYYZலாம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த WX இருக்கு இல்லையா, ஸோ WX, XY, YZ. ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா XYயையும் நான் ஏன்னு பேர் வச்சுக்கிறேன், YZ பின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அது போக XZ இந்த YW எல்லாமே என்னத்தை அப்படின்னா சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது சி அப்படின்னா இதுவுமே என்னது சி தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்கே வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு XY ப்ளஸ் YZ கொடுத்துக்கலாம். ஸோ XY தான் A, YZ தான் B. ஸோ A ப்ளஸ் B வந்து எவ்வளவு 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா XZ எங்கே இருக்குது, XZ, YW. ஸோ இதுவும் சி, இதுவும் சி. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2C ஈக்குவல் டு 26. ஓகேங்களா, அப்போ C ஈக்குவல் டு 26, இந்த 2 இந்த சைடு இருந்தால் டிவைட் பை 2 13. ஓகேங்களா, ஸோ C ஈக்குவல் டு 13, C ஈக்குவல் டு 13 ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏயும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க, A ப்ளஸ் B ஈக்குவல் டு 17. எனக்கு A மட்டும் வேணும் அப்படின்னா 17 மைனஸ் பின்னு எழுதலாமா? ஸோ A ஈக்குவல் டு 17 மைனஸ் B. இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் XY இந்த ட்ரையாங்கிள் கூட எடுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா A எனக்கு தெரியும். ஸோ இது ஏன்றது தெரிஞ்சிருச்சு, இது சின்றது தெரிஞ்சிருச்சு, இது எனக்கு தெரியாது. சரி, அப்படி கூட வேணாம். நம்மளுக்கு இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்கா, இந்த ட்ரையாங்கிளை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே தான் எழுதியிருக்கேன், இங்கே எழுதலை, அதனால் நான் எழுதின இடத்த எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஆக்சுவலாக இதுவுமே பி தான். நம்ம எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுக்கலாம், XYW எடுத்தாலும் சரி, XYZ எடுத்தாலும் சரி தான். எனக்கு XYZ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வரிசையாக இருக்குன்றனால XYZ எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் தியரம் என்ன, சி ஸ்கொயர் ஹைபார்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா, sum of the squares of the other two sides. ஸோ அப்போ C square equal to A square plus B square. ஓகேங்களா, C square C equal to 13 square. A வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது 17 minus B whole square. ஓகேங்களா, அடுத்தது plus B square. ஸோ இப்போ A minus B whole square ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். A minus B whole squareனாலே என்ன ஃபார்முலா வரும், A square plus B square minus 2AB. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா அப்படி நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ 17 square plus B square minus 2 into 17 into B, அதுக்கப்புறம் இந்த B square. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னா 169, 17 ஸ்கொயர் அப்படின்னா 289 ப்ளஸ் B ஸ்கொயர். ஓகேங்களா, இங்கே ஒரு B ஸ்கொயர், இங்கே ஒரு B ஸ்கொயர், 2B ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 2 into 17 minus 34 into B. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். 2B ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், 34 மைனஸ் 34B அப்படியே வச்சுக்கிறேன், 289 அப்படியே இருக்குது. இந்த 169 மட்டும் அந்த சைடு வரும்போது மைனஸ் 169 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இது ப்ளஸில் இருக்குது, இது அந்த சைடு ஒரே சைடு, இது எல்லாமே 3 ஒரே சைடு இருக்குது. இந்த 169 மட்டும் நான் அந்த சைடு கொண்டு வரதுனால மைனஸ் 169. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2B ஸ்கொயர் மைனஸ் 34B 289லேருந்து 169 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 120 ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா B ஸ்கொயர் மைனஸ் 17B ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய குவாட்ரேட்டிக் ஃபார்முலா நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச குவாட்ரேட்டிக் ஃபார்முலா வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபேக்டர் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ மல்டிபிள் பண்ணுன்னா 60
அதே நம்பரை ஆட் பண்ணால் -17. எந்த 2 நம்பர் போடலாம் யோசிங்க. ஸோ 60 வரணும், -17 வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 12, 5 12s are 16. ஓகேங்களா, 12 × 5 60, 5 12s are 60, ஆட் பண்ணால் 17. பட் இங்கே ஆன்சரில் மைனஸ், இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே மெத்தடை யூஸ் பண்ணி b - 12 b - 5 = 0 ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ b - 12 = 0 அப்படி இல்லை அப்படின்னா b - 5 = 0. ஓகேங்களா, 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0னா அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று இந்த நம்பர் 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் 0வாக இருக்கணும். ஸோ அதன்படி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ b - 12 = 0னா b = 12, b - 5 = 0னா b = 5. ஓகேங்களா, ஸோ இது வந்து பின்றது என்னது, இந்த சைடு. அடுத்தது ஏன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ எதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a = என்ன போட்டிருக்கோம், 17 - b போட்டிருக்கோமா. ஸோ இதை கூட ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை சப் b = 12 in 1. ஸோ அப்போ a = 17 - b. 17 bன்றப்ப என்ன வந்திருக்குது, 12. ஓகேங்களா, ஸோ 17 - 12 என்ன வரும், 5. இந்த சைடு போனீங்கன்னா b = 5 சப் b = 5 இன் அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போட்டு பாருங்கள். a = 17 - b, 17 - 5 12. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா b 12ஆக இருக்கும்போது a 5, b 5ஆக இருக்கும்போது a 12. ஸோ இப்போ இதில் பாருங்கள், ரெண்டில் எது அதிகம், இதுதான் லென்த்து, இது பிரெத்து. அப்போ இது அதிகமாக இருக்கும், இதை விட ஏ கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ பி அதிகம், ஏ கம்மி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது தப்பு கிடையாது, இதை ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். பட் இதுதான் எக்ஸாக்டாக சொல்லலாம். ஓகேங்களா, therefore லென்த்து b = 12, பிரெத்து a = 5. ஓகேங்களா, அவன் கேட்டிருக்கிறது லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் லென்த்து, இது பிரெத்து அப்படின்றதுனால எது லென்த் எது அதிகமோ அதுதான். பி வந்து இங்கே தான் 15 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து 5 தான் இருக்குது, பிரெத்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ரெக்டாங்கிளாக எடுக்கிறத விட இதை ரெக்டாங்கிளாக எடுக்கிறது தான் பெருசு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி வீடியோ புரிஞ்சிருந்துச்சி, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட் சம், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். The hypotenuse of a right triangle is 6 meter, more than twice of the shortest side. ஓகேங்களா, ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் ஷார்ட்டஸ்ட் சைடில் என்ன இருக்கோ அதை விட அதோட ஹைபாட்டன்ஸ் வந்து அதோட ட்வைஸை விட 6 மீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தேன் த ஹைபாட்டன்ஸ். ஸோ ஹைபாட்டன்ஸ்லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் அதை வந்து நெக்ஸ்ட் தேர்ட் சைடு கிடைக்கிது. ஃபைண்ட் த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ண போகிறேன், வரையணும். ஸோ நம்ம வரையும் போது அப்படியே என்ன எல்லாம் எழுதுகிறோம் அப்படின்றத சைடில் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள், இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 3 சைடில் இந்த ஹைபாட்டன்ஸ் வந்து, ஸோ இங்கே வந்து நான் பேர் வச்சுக்கிறேன். இதை வந்து ஏ, இதை வந்து பி, இது சின்னு வச்சுக்குவோம். ஏசி தான் ஹைபாட்டன்ஸு. இப்போ இந்த சைடை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ரைட் ட்ரையாங்கிள் 6 மீட்டர் மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைடு. ஸோ இதுதான் ஷார்ட்டர் சைடாக இருந்துச்சு அப்படின்னா இதை விட இதோட ட்வைஸு. ஓகேங்களா, ட்வைஸுன்றப்ப 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், அதோட 6 மீட்டர் மோர். ஓகேங்களா, ஸோ +6, இதுதான் ஹைபாட்டன்ஸ். அதாவது
இதோட 6 மீட்டர் மோர் தேன் த ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ட்வைஸ்ன்றப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அதோட மோர் தேன் 6 அப்படின்றப்ப 6 ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ 6 மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் த ஷார்ட்டர் சைடு அப்படின்றது இதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தேர்டு சைடு. இதுதான் தேர்டு சைடு. 2 மீட்டர் லெஸ் தேன் த ஹைபார்டன்ஸ். ஹைபார்டன்ஸோட 2 மீட்டர் லெஸ் தேன் கம்மின்றாங்க. அப்போ 2x + 6ல் இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும், 2x + 4 அப்படின்றது தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட 3 சைட்ஸோட டைமென்ஷன். ஓகேங்களா? ஸோ 3ஐயும் நோட் பண்ணியாச்சு. அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒவ்வொரு சைடும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பித்தாகோரஸ் ஃபார்முலா இதுதான். ஏசி ஸ்கொயர் ஹைபார்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். ஓகேங்களா? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இதுதான் எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஏசி அப்படின்றது 2x + 6. ஓகேங்களா? நான் இங்கேயே படத்தில் எழுதுனதுனால கிவன் டேட்டா எடுத்து எழுதலை. நீங்கள் எடுத்து எழுதுறது பெஸ்ட்டு. ஸோ ஏபி ஈக்குவல் டு எவ்வளவு, 2x + 4. அடுத்தது பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு. அடுத்தது ஏசி வந்து எவ்வளோ இருக்குது, 2x + 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிவன் டேட்டா. 1 பை 1 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ கிவன் டேட்டா எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஏசி ஸ்கொயர், ஏசின்றது இதுதான். ஸோ 2x + 6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் டேட்டாவை கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். a + b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா படி a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 2x ஹோல் ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + 2 × 2x × 6 லெஃப்ட் சைடு எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு ரைட் சைடு அதே 2x ஹோல் ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 2 × 2x × 4. அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? டேர்ம்னா ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2x², இங்கே ஒரு 2x². நான் இங்கேயே கேன்சல் பண்ணிடுறேன், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு இடத்துலையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, ஸோ இங்கே 2x இருக்குது, 2x இருக்குது, கேன்சல் பண்ணலாமான்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வேறு இடையில இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இண்டிவிஜுவல் டேர்ம், இதுவும் இண்டிவிஜுவல் டேர்ம். அதனால நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறத ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் அப்படின்றப்ப 36, 2 × 2 × 4, 2 2s are 4, 4 6 are 24x equal to 4 ஸ்கொயர்ன்றப்ப 16, 2 2s are 4, 4 4s are 16x + x ஸ்கொயர். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு 16x இந்த 24x அந்த சைடு வரும்போது -24x + 16x. அடுத்தது இந்த 16 இருக்குது, இந்த 36 இந்த சைடு வரும்போது -36 ஈக்குவல் டு 0. இங்கே ரெண்டுமே அந்த பக்கம் போனதுனால இங்கிட்டு 0 இருக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் 24 16, பட் 1 மைனஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க மைனஸ் சைனை தான் போடணும். ஓகேங்களா? ஏன்னா 1 மைனஸில் இருக்கும், 1 ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா 8, பெரிய நம்பர் சைடு மைனஸ்னால -8x. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க, 36லேருந்து 16 போச்சுன்னா 20. பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைனு, மைனஸோ, அந்த மைனஸ் சைனு தான் போட்டு. ஸோ இப்போ நமக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சு. இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ண 10, அதே நம்பருக்கு இடையில உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8. ஈஸியாக சொல்லலாம். என்ன அப்படின்னா 10 2s are 20, ரெண்டுக்கும் வித்தியாசம் 8. பட் வந்து இங்கே என்ன -8 இருக்குது, இங்கே -20 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டில் ஒரு நம்பர் தான் மைனஸில் வரும். ஸோ ஆன்சர் இங்கே வந்து ஆட் பண்ணும்போது -8 அப்படின்றப்ப இங்கே தான் -10. ஸோ இதை நான் ஃபேக்டர் எடுக்கும் போது அப்படியே எழுதுங்க. x - 10 x + 2 = 0. ஸோ அப்போ x = 10 or x = -2. ஓகேங்களா? ஸோ x = 10, x = -2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னு மட்டும்தான் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக -2 அப்படின்ற ஆன்சர் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆன்சராகவே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா சைட்ஸ் வந்து எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் வராது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும்.
ஸோ அப்போ இப்போ பாருங்கள் இந்த சைடில் எடுத்து எழுதுங்க. தட் ஃபோர் ஏபி வந்து என்ன இருக்குது 2x + 4. ஸோ 2x + 4னா 2 × xக்கு பதில் 10 + 4 எவ்வளோ வரும் 24. அவன் என்ன கொடுத்துருக்கான் மீட்டர் எதுவுமே சொல்லலை. ஸோ டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் மீட்டர் தான் கொடுத்துருக்கான் ரைட்டு. 6 மீட்டர் மோர் தேன் ட்வைஸ், 2 மீட்டர் லெஸ் தேன் அப்படின்றப்ப ஸோ எல்லாமே மீட்டர். ஸோ ஏபி = மீட்டர். தென் நெக்ஸ்ட்டு பிசி வந்து ஜஸ்ட் எக்ஸு தான். ஸோ அப்போ எக்ஸுன்றப்ப 10 மீட்டர். ஏபிபிசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி வந்து என்ன இருக்குது 2x + 6, 2 × 10 + 6 எவ்வளோ வருது 20 + 6 26. ஏசி = 26 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது உங்கள் பார்வைக்கு. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். 5 மீட்டர் லாங் லேடர் இஸ் பிளேஸ்டு லீனிங் டவர்ஸ் ஏ வெர்டிக்கல் வால். ஓகேங்களா. ஒரு வாலில் ஒரு சவத்து மேலே ஒரு ஏணியை சாய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த ஏணியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். ஓகேங்களா. such that it reaches the wall at the point 4m height. ஓகேங்களா. அந்த வால் வந்து அந்த ஏணியை சாய்ச்சி வைக்கும்போது அந்த வாலோட ஹைட்டு வந்து 4 மீட்டர் ஹைட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. ரெட் கலரில் இங்கே இருக்கிறது தான் அந்த ஏணி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஏணியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டரு. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஆகக்கூடிய அந்த வாலோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall. ஸோ இந்த லேடரோட ஃபூட்டு இதுதான். இதை வந்து 1.6 மீட்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1.6 மீட்டர் மூவ் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க. Then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. ஸோ அப்போ இந்த ஏணி இங்கேருந்து நான் இங்கே தூக்குனேன் அப்படின்னா ஹைட்டுமே அப்படியே கொஞ்சம் ஏறுமா. ஸோ அப்போ இந்த ஏறக்கூடிய இந்த ஹைட்டு எவ்வளவு அப்படின்னு தான் அவன் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இதை தான் வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ரெட் கலர் ட்ரையாங்கிள் எதுவுமே சிங்கிள் லைன் தான், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ்லாம் ரெண்டுக்கும் இல்லை, சிங்கிள் லைனாகவே கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏசி கொடுத்துட்டான், பிசி கொடுத்துட்டான், ஏபி மட்டும்தான் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் தியரம் என்ன, ஏசி ஸ்கொயர் ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா. பிசி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏசி அப்படின்றது என்ன இருக்குது 5. நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏசி ஈக்குவல் டு 5, பிசி ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்றப்போ 4 ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு தெரியாத மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். 5 ஸ்கொயர் இருந்தால் 4 ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு போகும்போது -4 ஸ்கொயர். கரெக்டாக கரெக்டுங்களா. ஏபியை மட்டும் வச்சுருக்கிறேன். இந்த 5 ஸ்கொயர் பக்கத்தில் இந்த 4 கொண்டு போயிட்டேன். ஸோ 5 ஸ்கொயர்ன்றது 25, 4 ஸ்கொயர்ன்றது 16, 25 - 16 9. ஏபி ஸ்கொயர் வந்து 9 அப்படின்னா ஏபி வந்து 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 3. ஸோ அப்போ என்னது இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த டிஸ்டன்ஸு 3 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட், இந்த ஏணியை கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் டின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஈன்னு வச்சுக்கோங்க. இது டி, இது இ. ஸோ ஏடி வந்து 1.6னா டிபி எவ்வளோ இருக்கும், ஸோ அதை கண்டுபிடிங்க. ஓகேங்களா. ஏபி ஈக்குவல் டு 3. இந்த ஏபி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏடி ப்ளஸ்
டிபின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மட்டும் எடுங்க. ஸோ அப்போ எனக்கு தேவை இந்த டிபி மட்டும்ன்றப்ப டிபியை மட்டும் வைங்க. டிபி ஈக்குவல் டு இது மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ 3 இந்த ஏடி இந்த சைடு வரும்போது மைனஸ் ஏடின்னு வரும். ஏடி வந்து 1.6. அப்போ 3 மைனஸ் 1.6 1.4. ஸோ டிபி ஈக்குவல் டு 1.4. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நான் எழுதலாமா? இது வந்து 1.4 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏனியை இடத்த மாற்றியாச்சு, ஹைட்டு ஏற்றியாச்சு. ஸோ டிபிஇயை எடுத்துக்கோங்க. ஏனியோட லென்த்து 5 மீட்டரு. எவ்வளோ நகர்த்தினாலும் ஏனியோட லென்த்து மாறாது. அப்போ இதுவுமே எவ்வளவு? 5 மீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இடிஆர் டிஇ 5 மீட்டர், டிபி 1.4. இது மொத்தத்துக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இதை மறந்துடுங்க. ஸோ இபி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ இது வந்து எந்த ட்ரையாங்கிள்? ஏபிசி ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் இது. இப்போ எடுக்கிற ட்ரையாங்கிள் டிபிஇ. 2 ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால நான் அதை மென்ஷன் பண்ணணும். டிபிஇன்ற ட்ரையாங்கிள், டிபிஇன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹைபார்டன்ஸ் வந்து என்னது? ஸோ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ டிஇன்றது ஹைபார்டன்ஸ் ஸ்கொயரு, டிபின்றது ஒரு சைடு, பிஇன்றது ஒரு சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைபார்டன்ஸ் வந்து 5 ஸ்கொயர் நமக்கு தெரியும். டிபி அப்படின்றது 1.4 ஸ்கொயரு, பிஇ தான் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் அப்படின்றது இந்த ட்ரையாங்கிள். இது வந்து டிஇ, இது டிபி, அடுத்தது பிஇ ஸ்கொயர். ஸோ இந்த டேட்டாவை நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ எனக்கு தேவை பிஇ ஸ்கொயர் மட்டும் அப்படின்றப்ப பிஇ ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிறேன். 5 ஸ்கொயர்ன்றப்ப 25. இந்த 1.54 ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது 1.54 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1.96. ஓகேங்களா? ஸோ அப்போ 1.96 இங்கே நான் அப்படியே எழுதுறேன். இந்த 1.4 ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ இப்போ 25 மைனஸ் 1.96 போட்டு பாருங்கள் என்ன வருது? 23.04 வரும். ஸோ பிஇ ஸ்கொயர் அப்படின்றது இதுதான். ஆனால் நமக்கு தேவை பிஇ வேணும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23.04. இந்த 23.04 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தட் படி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4.8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 4.8 அப்படின்றது என்னது? இந்த ஏனியை நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி நகர்த்தணும் அப்படின்னா அதோட ஹைட்டு, வாலோட ஹைட் எவ்வளோ தூரம் டச் ஆகுது அப்படின்ற மொத்த ஹைட்டு பிஇ. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் 4.8 மீட்டர். பட் அவன் என்ன கேட்டிருக்கான்? இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஹைக் ஆகுது, எவ்வளோ தூரம் ஹைட்டு வித்தியாசம் ஆகுது அப்படின்றது தான். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் அப்வர்ட்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ அதை நான் சைடில் எழுதுகிறேன். The upwards distance equal to என்ன ஃபார்முலா எழுதலாம்? இங்கே இருக்கக்கூடிய மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுலேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இது கிடைக்குமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பிஇ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? பிஇ ஸ்கொயர்ன்றது இங்கே கண்டுபிடிச்சிருக்கா 4.8. பிசி அப்படின்றது பிசி ஸ்கொயர் ஸ்கொயர் வராது, அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஸ்கொயர் கிடையாது, பவரில் 1 போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எம்டியாக கூட இது கூட விட்டுருங்க. ஸோ the upward distance equal to BE minus BC. BEன்றது எவ்வளவு? 4.8. BCன்றது 4. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.8 மீட்டர். ஓகேங்களா? ஏனியை பொசிஷன் நகர்த்துறதுனால அதோட ஹைட்டு ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.8 மீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கொடுத்துருக்க கொஸ்டினை மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ணி டயராம் போட்டிங்கனாலே எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த என்டையர் எக்ஸசைஸுமே என்னது? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது என்னது? ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அதை தான் இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? என்ன பேர் வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்க கற்றுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய 7th சம் தான் பாருங்கள். த பர்பண்டிகுலர் பிஎஸ் ஆன் த பேஸ் கியூஆர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ பிக்யூஆர் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளில் பியிலேருந்து எஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு லைன் போடுறோம். அந்த பிஎஸ் வந்து கியூஆருக்கு கரெக்டாக பெர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க கியூஆர் அட் எஸ். ஓகேங்களா, இன்டர்செக்ட் கியூஆர் அட் எஸ் சச் தட், இதுதான் கண்டிஷன், QS equal to 3SR and prove that 2PQ square equal to 2PR square plus QR square. இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிள் பிஎஸ்ன்றது பெர்பண்டிகுலர் டு கியூஆர். ஓகேங்களா, ஸோ அது போக QS equal to 3SR. ஸோ இதை கொடுத்துட்டாங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. டு ப்ரூவ் 2PQ ஸ்கொயர் equal to 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து PR அப்படின்ற ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஓகேங்களா, இன் ட்ரையாங்கிள் PSR இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்தேன் அப்படின்னா இதுதான் ஹைபார்டன்ஸ். அப்போ ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைடு. ஸோ PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2 இன்ட்டு PR ஸ்கொயருக்கு பதிலாக இதை எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ PR ஸ்கொயருக்கு பதிலாக PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர். ஓகேங்களா, எதுக்காக நான் இப்படி போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 2PQ ஸ்கொயர்னு வரணும். நான் இந்த ட்ரையாங்கிளை எடுத்து PQ கொண்டு வரணும் அப்படின்னா இந்த QS equal to SR அப்படின்றத அப்ளை பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ SRன்றது வந்துருச்சா, ஸோ அடுத்த இடத்துல QSன்னு கொண்டு வருவேன். அடுத்து வந்து QSக்கு பதிலாக PQ மாற்றலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இந்த ப்ளஸ் போட்டு இந்த QR ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 2PS ஸ்கொயர் ப்ளஸ் SR 2 இன்ட்டு SR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா, இது ஈக்குவல் டு தான். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த QR ஸ்கொயர் இருக்குது, இந்த SR அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு SR ஸ்கொயர். SR ஸ்கொயர் அப்படின்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நான் இந்த சைட்லேயே அதையும் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா QS equal to 3SR. அப்போ SR அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 3 இந்த சைடு வருமா, ஸோ QS by 3ன்னு வருமா. அப்போ SR ஸ்கொயர் அப்படின்னா QS by 3 ஹோல் ஸ்கொயர். தட் மீன் QS ஸ்கொயர் பை 9. ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். SR ஸ்கொயர் அப்படின்னா QS ஸ்கொயர் பை 9. ஓகேங்களா, அடுத்தது ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நான் எழுதுறேன். 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2QS ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ QR ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இங்கே பாருங்கள், QR அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், QS இன் ப்ளஸ் SR எழுதலாமா, QRை QS ப்ளஸ் SR எழுதலாமா. ஸோ அதான் எழுத போகிறேன், QRை QS ப்ளஸ் SR. ஸோ அப்போ அதோட ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2QS ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் இங்கே QS ப்ராக்கெட்டுக்குள்ள SR அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், SR அப்படின்றத SR ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா SRை வந்து QS பை 9 அப்படின்னு எழுதணுமா. ஸோ SR ஈக்குவல் டு QS பை 3 தான். ஆக்சுவலாக SRன்றது QS பை 3 தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் SR equal to QS by 3. ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன், QS by 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2QS ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கிளையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3QS ப்ளஸ் QS டிவைடட் பை 3. ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஒன்று 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே காமனாக 3 கொண்டு வந்தாச்சு, ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 4QS by 3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப இந்த 4 ஸ்கொயர் ப்ளஸ் 16 QS ஸ்கொயரு 3S ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 2PS ஸ்கொயர்
இதுவும் QS ஸ்கொயரு இதுவும் QS ஸ்கொயரு டினாமினேட்டர் ரெண்டுக்கும் 9 அப்போ ரெண்டையுமே காமனாக எழுதலாமா? ஸோ இது 2 இது 16 2 + 16 18 QS ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 9 இங்கே 2 9 சாரி 18 மீதியை எடுத்து எழுதுங்க. இங்கே இருக்கக்கூடியது 2PS ஸ்கொயர் இங்கே வந்து 2QS ஸ்கொயர். ஸோ அப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டு 2 வெளியில் எடுத்துடலாமா? 2PS ஸ்கொயர் 2QS ஸ்கொயர் 2 காமன் எடுத்தால் PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள் படி பாருங்க. இங்கே இருக்கக்கூடியதில் PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் PQSல PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர் என்னது? PQ ஸ்கொயர். ஓகேங்களா? பார்த்தா எழுதுறேன். இன் ட்ரையாங்கிள் PQSஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைபார்டன்ஸ் PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர் அப்படின்றது இங்கே இருக்குது PS ப்ளஸ் QS ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன எழுதுனா 2 இன்ட்டு இந்த PS ப்ளஸ் QSக்கு மேலே PQன்னு எழுதலாமா? ஸோ PQ ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி, ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் இதை தான் எடுத்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இங்கே இருக்கக்கூடிய 2PQ ஸ்கொயர்ன்றதான் கொண்டு வந்திருப்பேன் பாருங்கள். ஸோ 2PQ ஸ்கொயர். ஓகேங்களா? திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? தேங்க்ஸ் ப்ரோடு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து திருப்பி திருப்பி நிறையா யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த SR ஈக்குவல் டு QS/3 இதையும் SR ஸ்கொயர் ஈக்குவல் டு QS²/9 இந்த ரெண்டை தான் திருப்பி அதான் இதுதான் எது. ஸோ இதையே திருப்பி திருப்பி 2 தடவை அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் இதை எழுத முடியும். ஒரே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும் தான். ஓகே ஸ்டூடெண்ட், நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய 8th சம் தான் பாருங்கள். இந்த அட்ஜசன்ட் ஃபிகர், ஓகேங்களா, பக்கத்தில் இருக்கிற ஃபிகரை பார்த்தீங்கன்னா ABC இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ABC அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித், ஓகேங்களா, அவ்வளோதான், அட் வித் ரைட் ஆங்கிள் அட் B அண்ட் பாயிண்ட்ஸ் D, E. ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஆங்கிளில் இந்த டியும் இயும் ட்ரைசெக்ட் பிசி, அதாவது இந்த டி பாயிண்ட்டும் இ பாயிண்ட்டும் பிசியை கரெக்டாக 3 சம பாகமாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிடி என்னவோ அதான் டிஇ, அதான் இசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ப்ரூவ் தட் 8AE ஸ்கொயர் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர். இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ கிளாஸாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதுனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிடி டிஇ இசி மூணுமே ஈக்குவல் அப்படின்றதுனால எக்ஸு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் மூணையுமே. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி அதை நான் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசியில் நம்மளுக்கு தெரிஞ்சது பித்தாகரஸ் தியரம் என்ன இருக்குது? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். அடுத்தது செகண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி கூட எடுக்கிறேன். ஏபிடி ஃபஸ்ட் இதை எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபிடி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுக்கிறேன். ஸோ அப்போ ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ஈக்குவேஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து எழுதுறேன்.
ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 3ac ஸ்கொயர் ப்ளஸ் 5ad ஸ்கொயர். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? 8a ஸ்கொயர் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் எடுக்கிறேன். 3ac ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ab ஸ்கொயர் ப்ளஸ் bc ஸ்கொயர் ப்ளஸ் 5ad ஸ்கொயருக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ab ஸ்கொயர் ப்ளஸ் bd ஸ்கொயர். ஓகேங்களா? ஃப்ரம் என்னது 1 and 2 ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா 3ab ஸ்கொயர், இந்த ab 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? 3bc ஸ்கொயர் ப்ளஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 5ab ஸ்கொயர் ப்ளஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 5bd ஸ்கொயர். இப்போ 3ab 5ab ரெண்டையும் ஆட் பண்ணால் 8ab ஸ்கொயர் ப்ளஸ் 3bc ஸ்கொயர் ப்ளஸ் 5bd ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 8 ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு 3 பிசி ஸ்கொயர். பிசி அப்படின்னா நம்மளுக்கு எங்கே இருக்குது? இங்கே இருந்து இங்கே வரைக்கும் மொத்த லென்த்தும் எவ்வளவு? எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ், இதுதான் மொத்த லென்த். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 3x. அப்போ பிசியை நான் 3xன்னு எழுதுகிறேன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி 5 பிடி, பிடின்றது சிங்கிள் எக்ஸு. ஸோ அப்போ வெறும் எக்ஸு ஸ்கொயர். ஓகேங்களா? இது பி தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? 8ab ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா 3x ஹோல் ஸ்கொயர். 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது என்ன வரும்? 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது 9x ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் இந்த 3க்கும் இந்த எக்ஸுக்கும் காமன். ஸோ அப்போ ஸ்கொயரை உள்ளே எடுத்தால் 3 ஸ்கொயரு 9x ஸ்கொயர். ஸோ 9x ஸ்கொயர் அப்படின்றது இந்த 3x ஸ்கொயர் ஸ்கொயர். அப்போ 3 இன்ட்டு 9x ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 27x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 8ab ஸ்கொயர் ப்ளஸ் 27 ப்ளஸ் 5 32x ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த 32 8ab ஸ்கொயரு, இந்த 8 இருக்கிறதுனால 32 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு எழுதுறேன் அப்படின்னா 8 இன்ட்டு 4x ஸ்கொயர் எழுதலாமா? 8 இன்ட்டு 4x ஸ்கொயர், 8 4 32x ஸ்கொயர். ஸோ இதை தான் இங்கே எப்படி வரும்? ஸோ இப்போ இதுலேயும் 8 இதுலேயும் 8 இருக்கா? காமனாக 8 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8ஐ வெளியில் எடுக்கிறேன். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4x ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? 4x ஸ்கொயரை மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன் அப்படின்னா 2x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? 4x ஸ்கொயரை 4x ஸ்கொயரை இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும் காமனாக எடுக்கணும்னா ப்ராக்கெட்டில் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்போ 4x ஸ்கொயரை 2x ஹோல் ஸ்கொயர் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸோ இதே தான் 8ab ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 2x ஹோல் ஸ்கொயர். 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது 2x எங்கெங்கே இருக்குது? இந்த 2x ஆட் பண்ணால் 2x தானே. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x. அப்போ பி டு இ 2xா எழுதலாமா? அதாவது இதை கூட எழுதலாம். இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸு, எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 2x. அப்போ டி டு சி, டிசி வந்து 2xன்னு எழுதலாம். இது பி டு இயும் 2x தான். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஏஇக்கு வரணும். அப்போ எனக்கு டிசிக்கு பதிலாக இ லெட்டர் வர்ற மாதிரி எழுதணும்னா பிஇ தான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 8ab ஸ்கொயர் இந்த ஸ்டெப்லேருந்து எழுதுங்க ப்ளஸ் இந்த ஸ்டெப்பை கூட கட் பண்ணிடுறேன், உங்களுக்கு குழப்பிடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 8ab ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 2x ஹோல் ஸ்கொயரு 8ab ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 2x தான் நான் இங்கே எழுதுகிறேன், பிஇன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பிஇ ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள். 8 இப்போ வெளியில் எடுக்கிறேன். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர். ஓகேங்களா? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ஃப்ரம் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்? 8 இன்ட்டு
ஏஇ ஸ்கொயர் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் தேர்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 ஏஇ ஸ்கொயர் 8 ஏஇ ஸ்கொயர். ஸோ இது வந்து எனக்கு எல்ஹெச்எஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு முடிஞ்சுச்சா. ஸ்டூடெண்ட் இதில் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இங்கே இருந்து நான் அடுத்த ஸ்டெப் இப்படி எழுதுனேன் இல்லையா, இதை எழுதி இதே இது 2x² பதிலாக டைரெக்டாக BE² போட்டு நம்ம AB² + BE² போட்டு AE² எழுதலாம், தப்பு கிடையாது ஓகேங்களா. இந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியிலையும் போகலாம். நான் இந்த மாதிரி வந்து மறுபடியும் அப்படி போகும்போது உங்களுக்கு குழப்பிடுமே அப்படின்றது தான், ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எழுதுறோமே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் நான் அதை அப்படியே எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வழியில் போனாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.